கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் 906 ஏக்கர் விவசாய நிலத்தோட பாசனத்துக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு நீர்த்தேக்கம். அதுக்கு பக்கத்தில் ஒரு சாலிட் வேஸ்ட் செக்ரிகேட்டிங் யூனிட். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு தனியார் மருத்துவமனையோட அபாயகரமான பயோமெடிக்கல் வேஸ்ட் கொட்டப்படுது, சட்டவிரோதமாக, முறைகேடாக. பொதுமக்களோட உயிருக்கும் உடல் நலனுக்கும் மண்ணுக்கும் தண்ணிக்கும் காற்றுக்கும்னு ஒட்டுமொத்த உயிர் சூழலியலுக்கே ஆபத்தான ஒரு விஷயம். ஆனால் யாருக்கும் தெரியலை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே இதை ரிப்போர்ட் பண்ணலை. மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் யாருமே திரும்பி பார்க்கல. சில கட்சிகள், சில சமூக ஆர்வலர்கள் புகார் கொடுத்தாங்க, அதை பேசுபொருளாக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் மேலே விசாரணையோ நடவடிக்கையோ எதுவுமே இல்லை. இந்த விஷயம் சும்மா அப்படியே கடந்து போயிடக்கூடாது. அப்படியே விட்டுட்டா இது நாளைக்கே திரும்ப நடக்கலாம். இதை சரியான முறையில் டாக்குமெண்ட் பண்ணியே ஆகணும். திரும்ப நடக்காமல் இருக்கவோ, திரும்ப நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தவோ இந்த டாக்குமெண்ட்ரி ஏதாவது ஒரு விதத்தில் உதவுங்கிற நம்பிக்கையில் இதை பண்ணுறோம். கடந்த 6ஆம் தேதி எனக்கு கிடைச்ச தகவலின்படி, அதாவது மாம்பழத்துறையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய வளமீட்பு பூங்கா, அங்கே போய் நாங்கள் அதை பார்க்கும்போது கிம்ஸ் மருத்துவமனையுடைய மருத்துவ கழிவுகளெல்லாம் கொண்டு அங்கே கொட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் அதை ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பேரூராட்சி செயல் அலுவலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நீர்வளத்துறை அதிகாரிக்கு தகவல் சொல்லி அவங்க வரதாட்டு எங்கள் நிருபர் சொன்னாப்புல நான் போய் பார்க்க போனாங்க. அங்கே போகும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்களும் சில பத்திரிகைக்காரங்களும் அங்கே நின்னாங்க. அப்போ இந்த செய்தி அறிஞ்சதுமே நம்ம நாம் தமிழர் கட்சியினர் அந்த பகுதிக்கு போய் அங்கே சம்பவ இடத்துல போய் பார்க்குறோம். இங்கே பாருங்க, ஊரில் உள்ள குப்பையில் அள்ளதுக்கே வழி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஆஸ்பத்திரிக்கு வேலை பார்த்த மாதிரி இருக்குது. வில்லூர் பேரூராட்சி ஒரு ஆஸ்பத்திரிக்கு தனிப்பட்ட முறையில் வேலை பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு இந்த கவரில் வரக்கூடிய பிரிக்காங்க. நான் திரும்பவும் சொல்லுவோம், உங்கள் வீட்டு நீங்கள் இதை க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போவீங்க, இந்த கிருமி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு தான் வரும். கையோட வைக்காதுங்க, உங்கள் குடும்ப நாசம் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு கட்டத்தில் அவங்க பேரூராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்த மருத்துவ கழிவு கொட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை, கேண்டீனில் உள்ள கழிவுகளை கொண்டு வரதுக்கு மட்டும் தான் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம், அதனால் நாங்கள் இதை திருப்பி அனுப்புகிறோன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய பேரூராட்சி தூய்மை பணியாளர்களை வைத்து பேரூராட்சி வாகனத்திலேயே அனுப்பி கிம்ஸ் மருத்துவமனைக்கு அந்த மருத்துவ கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் மருத்துவமனை வளாகத்திலேயே கொட்டிட்டாங்க. வேறு மாநிலத்தில் உள்ள ஒருத்தங்க ஆஸ்பத்திரி வச்சுருக்கேன். நம்ம மாநிலத்தில் உள்ள போட்டு இப்படி இந்த பிச்சைக்கார வேலையெல்லாம் செய்ய அவங்க எவ்வளோ தெம்பு இருக்கணும். மருத்துவ கழிவு இந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலிருந்து கொட்டப்பட்டதாக எனக்கு தெரிந்த நினைவில் இருந்திருக்கலாம், மேபி இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு அது கவனத்துக்கு வரல. இது முதல் முறை. எல்லாமே ரத்தக்கரை உள்ள டிஷ்யூ பேப்பர் தான். அது எல்லாமே ரத்தக்கரை உள்ள டிஷ்யூ பேப்பர் தான். அந்த இது எல்லாமே நீங்கள் அதை வேற க்ளவுஸும் இல்லாமல் சுத்தம் பண்ணுது. நேருங்க இந்த புண்ணுக்கு போட பேண்டேஜ். As per PCB, there are 5 types of waste: biomedical waste, e-waste, hazardous waste, plastic waste, dry waste. இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 5 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஈச் வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கலர் கோட்ஸ் இருக்குது. இப்போ மெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னா எல்லோ பேக்ஸில் டிஸ்போஸ் பண்ணணும். ட்ரை ஃபுட் வேஸ்ட் அப்படின்னா அது க்ரீன் பேக்கில் டிஸ்போஸ் பண்ணணும். ஹசார்டஸ் வேஸ்ட்னா அதை வேறு ஒரு கலர் கோடில், அதே மாதிரி வேஸ்ட்டாக வேறு மாதிரி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹவ் கிவன் அ கலர் கோட். சாதாரண பெட்டி செய்தியாக கடந்து போன இந்த நிகழ்வோட தீவிரத்தன்மையை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டையும் களத்தில் செயல்படுற ஆக்டிவிஸ்ட்டுங்க கிட்டையும் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 1 கிலோ வேஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு 2 கிலோ வேஸ்ட் இருக்குது. இதில் ஒரே ஒரு காட்டனில் மட்டும் ரத்தம் படிஞ்சிருந்துச்சுன்னா அது பயோமெடிக்கல் வேஸ்ட். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு சின்ன கண்டாமினேஷன் ஆனாலோ, இல்லை ஒரு யூரின் பேக் இருக்குது, ஒருத்தர் யூஸ் பண்ணால் ஒரு யூரின் பேக் அதில் விழுந்துட்டாலோ அது என்ன ஆகிடும்னா பயோமெடிக்கல் வேஸ்ட். பேரூராட்சியோட அந்த வளம் மீட்பு பூங்காக்கு பக்கத்தில் ஆலன் கால்வாய் ஓடுது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையோட அந்த நிலத்தில் பேரூராட்சியோட குப்பைகள் எல்லாமே கொண்டு போடுறாங்க. அது எல்லா வகையான குப்பையும் இருக்குது. அது ஒன்றும் பெருசாட்டு தரம் பிரிக்கிறது மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல, டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க புது குளம்னு ஒரு குளம் இருக்குது. அது இந்த குப்பையினால் பார்த்திங்கன்னா கலரே மாறிடுச்சு. மழை காலங்களில் இந்த குப்பையிலேருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள்லேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாம் அந்த குளத்துக்குள்ளே தான் போகும். அந்த குளம் ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய குளம். அந்த தண்ணி பல இடங்களுக்கு கடந்து போகிறனால அது பல குளங்களை நிரப்பலாம். அந்த வயல்களில் பணியாற்றக்கூடிய விவசாயிகள் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம். அதே மாதிரி இந்த குளங்களில் குளிக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி தொற்று நோய்கள் பாதிப்பு ஏற்படுதுன்னா அதிக வாய்ப்பு இருக்குது. மருத்துவ கழிவுகளில் அங்கே போட்டு எரிக்கிறத அந்த சாம்பல்லாம் பார்க்க முடிஞ்சது. குப்பை மேடாட்டு அங்கே இருந்தது சாம்பல். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அந்த வயல், ஆம்பிள்,
இந்த மெடிசின்ஸோட பாட்டில் இது எல்லாமே இருந்தது. அப்போ இவங்க வந்து இது தொடர்ந்து வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து அங்கே தான் போட்டு எரித்து தான் டிஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க வெறும் கையால் தான் ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது தெரிய வந்தது. வலம்புரி விளை குப்பை கிடங்கில் பழைய பேட்டரிகள் வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 2வது நாளாக பற்றி எரியும் தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். இங்கு அவ்வப்போது இந்த தீ விபத்து ஏற்படுவதால் தொடர்ச்சியாக அருகில் இருக்கும் மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள் ஆளாகியிருக்கின்றனர். 3 மாதத்துக்கு ஒரு தடவை வலம்புரி விலை வந்து எரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இந்த மாதிரியான மெடிக்கல் வேஸ்ட்டு கொளுத்துச்சுன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து நைட்ரஸ் ஆக்சைட்ஸு, டயாக்சின்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆகும். பக்கத்தில் வயல் இதுகளெல்லாம் உள்ள இடம், விவசாயம் நடக்கக்கூடிய நிலங்கள். இப்போ என்ன ஆகும்னா விவசாய நிலங்களில் வந்து லேண்டு இது உங்களுக்கு நிலம் இப்போ பாதிக்கப்படும், தண்ணீர் பாதிக்கப்படும். அப்புறம் அது ஃபுட் செயினில் ஈஸியாக வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் செயின் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். ஒரு ப்ராசஸ் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கே வந்து they call it as common biomedical waste treatment disposable facility அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசேஷனோட எனி ஹாஸ்பிட்டல் ஷுட் ஹேவ் அ டைப் அண்ட் மேக் அ கான்ட்ராக்ட் வித் தம். இப்போ தமிழ்நாடுவை பொறுத்தளவில் 12 2 ஆப்ரேஷனில் இல்லை. ஸோ இந்த 10 ஃபெசிலிட்டிஸோட ஏதாவது ஒன்றில் வந்து அவங்க ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருக்கணும். இது ஒரு மேண்டேட்ரி. அப்படி அப்ரூவல் கொடுத்துருக்க வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டரை வச்சு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ இதை இவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா, இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களான்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார் கோடு இருக்கணும். நீங்கள் போகிற இது வந்து உங்கள் வேஸ்ட் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கில் இருக்கணும். அது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இப்படி வந்து நிறைய ப்ரொசீஜர் போட்டு வச்சுருப்பான். இப்போ நம்ம ஊருக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் வந்து நாங்குநேரி பக்கத்தில் இங்கே இருக்குது, பாப்பான் குளம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது இந்த வேஸ்ட் ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஸோ இங்கே கொண்டு கொடுக்கணும். இப்போ இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வேஸ்ட்டை நீங்கள் எங்கே கொண்டு போடலாம், வில்லுக்குரியில் இருக்கக்கூடிய லேண்ட்ஃபில்லில் வந்து கொண்டு போடலாம். இதில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த வேஸ்ட்டை பயோமெடிக்கல் வேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி, அதாவது எக்ஸ்பயர்டு மெடிசின்ஸு, சிரிஞ்சஸ் இந்த மாதிரி விஷயங்களை மிக்ஸ் பண்ணி க்ரீன் பேக்ங்கிறது சாலிட் வேஸ்ட் பில்லுக்கு போகக்கூடிய பேக், அதுதான் க்ரீனு. எல்லோவில் அதை போட்டு தான் நீங்கள் எங்கே அனுப்பணும், அந்த நான் சொன்ன அந்த அவங்களோட சென்டருக்கு அனுப்பணும். when it comes to hospital contract, I'm sure definitely அதில் இத்தனை kgs per dayன்னு இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த கான்ட்ராக்டுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஒருவேளை இது அதிகமாகிடுச்சான்னு தெரியல. ஸோ அதனால் ப்ரீச்சிங் த கான்ட்ராக்ட் டெய்லி லிமிட்ஸ் எக்ஸீட் பண்ணனால இவங்க நான் இதை ரவுட்டை எடுத்துக்கிறேன்னு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. இல்லை இது ஒரு ஜென்யூன்லி ஹியூமன் எரரா அப்படின்னும் நமக்கு தெரியல. மேபி அங்கே வந்து ஏதாவது இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தாச்சுன்னா அது சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இங்கோடி இப்படியே தள்ளி விட்டுட்டோம்னா நமக்கு அது பிரச்சனை இல்லாமல் முடிச்சுக்கலாம், நமக்கு லாபமாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா அவங்க அங்கேயே கொடுத்து விட்ருக்கலாமா, அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லையே. ஓன்லி வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து எல்லாருக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாஸ்பிட்டல்கிட்ட இருக்குது வேஸ்ட்டை பக்காவாக ஜென்ரேட் பண்ணுறது. இனி இந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ப்ரொசீஜரை தாண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா குப்பையை கழிவுகளை வந்து ஹேண்டில் பண்ணுறோம். அப்போ அது எவ்வளோ ஆபத்தான கழிவு, அப்போ அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறோம். இனி அதிகாரிகளுக்கு என்ன பண்ணணும்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வந்துடுச்சு, நாங்கள் அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதோட விடாமல் இதை மானிட்டர் பண்ண வேண்டியது வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ்கிட்டே இருக்குது. அவங்க தான் அக்கௌண்டபிள், அவங்க தான் இதை வந்து நிறுத்தி ஆகணும். இந்த அலட்சியமான விதிமீறலால் உடனடியாக பாதிக்கப்படுவது அது மட்டும் இல்லை, ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட போகிறது இந்த ஆபத்தான கழிவுகளை எந்த நாலேஜும் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுற இந்த தூய்மை பணியாளர்கள் தான். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிகிறவங்களுக்கு சாதாரண குப்பைகளை கையாளுறதுக்கு தேவையான குறைந்தபட்ச உபகரணங்கள் கூட இல்லைங்கிறது தான் உண்மை. க்ளவுஸை பார்த்தாங்க, க்ளவுஸு கிடையாது, போட்டால் இதான் கவர் வில்லுக்குறி பேர் எடுத்துன்னு போட்டாங்க. லேண்ட்ஃபில்ஸில் வந்து குப்பையை வந்து பிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய மக்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து நாலேஜெல்லாம் இருக்காது. அது வந்து நார்மல் வேஸ்ட்டு தான் தம்பி அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அது என்ன வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 55 லட்சம் மக்கள் வந்து ஒரு வருஷம் வந்து இதனால மட்டுமே வந்து இறந்து போகிறாங்க. இன்ஜெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த சிரிஞ்சஸில் இருக்கக்கூடிய இதில் வந்து அதிகமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த HIV, ஹெப்படைட்டிஸு, முக்கியமாக வந்து நிமோனியா மாதிரியான இது மாதிரியெல்லாம் வரும். அதுக்கப்புறம் அதர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லாம் இருக்குது. அதில் வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சிம்பிளாகவே ஈஸியாகவே வந்துடும். எக்ஸ்ட்ரீமான என்வாயன்மெண்ட்ஸில் அவங்க வந்து வித்தவுட் எனி அம்யூனிட்டிஸ் வந்து ஒர்க் பண்ணுறனால அவங்களுக்கு ஒரு மாஸ்க் கிடையாது, ஹேண்ட் க்ளவுஸ் கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஏப்ரன் கிடையாது. அப்போ அந்த நீடில் எதுக்கு குத்தி எந்த டிஸ்போஸ் பண்ண நீடல்னு தெரியாது.
அது ஒருவேளை அவங்கள ப்ரிக் பண்ணியிருந்துச்சுன்னா, மனித உயிர்கள் வந்து ரொம்ப துச்சமாக மதிக்கப்படுது. அவங்கள வந்து தூய்மை போராளிகள்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? அதாவது நான் இதை பற்றின ஒரு கோர்ஸ் பண்ணேன், ஒரு பயோ இதை பற்றின ஒரு பேப்பர் பண்ணுறேன். 90% இது வந்து பயோகேஸ். அதை படிக்கும்போது என்னால் வந்து என்னென்னா தூங்க முடியாது. தண்ணியில் வேஸ்ட் இருக்குமோ, இதில் இது இருக்குமோ, ஏன்னா அவ்வளோ வைரஸஸ் பாக்டீரியாஸை பற்றி நம்ம படிக்கிறோம். ஹெல்த் சர்வீஸ் பிஸ்னஸில் இருக்கிறேன். இந்த பிஸ்னஸில் இருக்கும்போது எனக்குன்னு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. க்ரீன் வேஸ்ட்டுக்குள்ளே பயோமெடிக்கலை போட்டு ஏமாற்றக்கூடாது. இதெல்லாம் தெரியாது கிம்ஸுக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டே எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நம்புற மாதிரி இல்லை. அப்போ அவனுக்கு ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்குது. கிம்ஸ் என்னைக்கு ஓப்பன் ஆச்சோ அதுலேருந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த கழிவுகள் இங்கே வர்றதில்லை. ஏன் வர்றதில்லைன்னா ஊருக்குள்ளே போகும்போது பசங்க நிப்பாட்டிடுவோம் வண்டியை. அந்த பயத்தினால இப்போ கொண்டு வர்றதில்லை. இது வந்து அந்த நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு தான் இந்த பிரச்சனைகள்லாம் செய்தது. ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ தொடர்புகள் இருக்கும். இனி நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த ஏஜென்சி பாருங்கள், இதை ஹேண்டில் பண்ணுற ஏஜென்சியை பாருங்கள். இவங்க எல்லாத்துக்கும் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, பக்காவான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. ஒரே ஏஜென்சி தான் நிறைய இடத்துல வந்து அதை என்ன பண்ணுறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க. இனி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னா, இவங்களோட ஆள் தான் பேரூராட்சியில் உட்காந்துருப்பான். சரி, அப்போ பேரூராட்சி குப்பையில் யார் என்ன போட்டால் யாருக்கு தெரிய போகணும்? இதுதான் மொத்தமாக சிஸ்டமாக வந்து இது கரெக்டாகி போகிறது தான். ஜென்ரலாகவே கேரளாவிலேருந்து வர்ற மெடிக்கல் வேஸ்ட்டாக இருக்கட்டும், வெரி ரீசெண்ட்லி நம்ம திருநெல்வேலியில் போய் டம்ப் பண்ணாங்க மெடிக்கல் வேஸ்ட்டை. அதை வந்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து அதை ஒரு கேஸாக எடுத்து, சுமோட்டோ கேஸாக எடுத்து கூட அதை கொண்டு போனாங்க. அண்டு எல்லாத்தையும் திருப்பி அமுச்சு விட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. கேரளாவில் வந்து ஒரே ஒரு பயோமெடிக்கல் வேஸ்ட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய சென்டர் தான் இருக்குது. மொத்த ஸ்டேட்டுக்கே ஒன்று தான் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் 85% நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு 25 ஏக்கர்ஸில் பாலக்காடில் ஒரு பெரிய வேஸ்ட் சென்டர் இது பண்ணி வச்சிருக்கிறான். இன்றைக்கி வந்து கொச்சின்லேருந்து பாலக்காடுக்கு போதுக்கே உங்களுக்கு 3 மணி நேரமோ ஏதோ ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள், காசர்கோட்லேருந்து ஒருத்தன் வேஸ்ட் எங்கே கொண்டு வரணும், பாலக்காடு கொண்டு வரணும். பாரசாலேருந்து ஒருத்தன் வந்து வேஸ்ட் எங்கே கொண்டு போகணும். அவனோட ஈஸியான இது மெத்தட் என்னவாக இருக்கும், பக்கத்தில் எங்கே கொண்டு போய் பிரச்சனை இல்லாமல் தட்டுறது. அதனால தான் அவன் எங்கெல்லாம் தட்டுறான் அப்படின்னா, நீங்கள் கேரளாவோட மேப் எடுத்து படம் வரைங்க. கர்நாடகாவில் இருந்து நம்ம வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் பார்டர் இருக்கு. அவன் அவ்வளோ பார்டர்லேயும் தட்டுறான். ஏன் நம்மக்கிட்ட நிறைய டம்ப் பண்ணுறான்னா, அவனோட ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது வந்து கொச்சி அண்டு இது திருவன்றம். ஸோ அதனால தான் அவங்களுக்கு என்னது, இங்கே தேனி மாவட்டம், தென்காசி மாவட்டம், நம்ம மாவட்டம், இந்த மாதிரியான ஈஸியான இடத்துல இது பண்ணுறோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவிலிருந்து எல்லா விதமான கழிவுகளும் இங்கே கொண்டு வந்து கொட்டப்படதான் செய்கிறது. இந்த கிம்ஸ் மருத்துவமனையும் கேரளாவை சார்ந்த ஒரு மருத்துவமனை தான். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அங்கே அப்படின்னா, ஏற்கனவே கேரளாவிலிருந்து எல்லா குப்பையும் இங்கே வந்துட்டு தானே இருக்குது, அதுக்கே இவர்கள் வந்து எதுவுமே செய்யலை, இந்த அரசு வந்து எதுவுமே செய்யலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ நம்ம இங்கே தானே இருக்கிறோம், பக்கத்தில் தானே, ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைவில் தானே, கொண்டு போய் கொட்டிட்டு போயிடுவோம், யார் கேட்குறது என்று சொல்லி திட்டமிட்டு நடந்த ஒன்றாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். அது நடந்த உடனே ஏன் அந்த அரசோ அரசு அதிகாரிகளோ இது அந்த இடத்துக்கு போய் ஒரு இம்மீடியட்டாக ஒரு ஃபைனை இஷ்யூ பண்ணி ஒரு ஹைலைட்டான ஒரு நியூஸை ஆக்கலை? ஒரு பிசிபி இன்வால்மெண்ட் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. எந்த ஒரு நிர்வாக அமைப்பில் இருந்துமே அங்கே யாருமே வரல. ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து வந்திருக்கணும். உண்மையாகவே இந்த பியூரோக்ராட்ஸ்க்கு எது தான் இம்பார்ட்டன்ட் நியூஸ்னே, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்னே என்னால் டிஃபைன் பண்ண முடியல. இது வந்து ஏன் அவங்க வந்து ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு குப்பையை கொண்டு தட்டிட்டாங்க, ஏதோ ஒரு கட்சியினர் வந்து அதை பிடிச்சாங்க, நாங்கள் போய் ஒரு மனு கொடுத்தோம், அதை மனுவை வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவோன்னு ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமா பார்க்குறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க ஒரு கார்ப்பரேட், இப்போ இந்த திமுக கவர்மெண்ட்டே ஒரு கார்ப்பரேட் பேக்டப் ஸ்ட்ரக்சரில் தான் இவங்க வந்து ரன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் அண்ட் கமிஷன். நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்துறதுக்கு தான் மருத்துவமனை இருக்குது, புதுசாக நோயை உருவாக்குறதுக்கு இல்லை. மக்கள் மீது உள்ள அக்கறையின்மையும் அலட்சியம் தான் காரணமாக நினைக்கிறேன். அலட்சியமாக இருக்கிறதுக்கு லோக்கல் மக்கள் பிரதிநிதிகளோட துணை இருக்கலாம், இல்லை அலுவலர்களோட துணை இருக்கலாம், இல்லை உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களோட. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இவங்கள்ட்ட எல்லாம் வந்து தொடர்பு இல்லாமல் இருக்காதுல்ல. கிம்ஸுங்கிறது சாதாரண மருத்துவமனை இல்லைங்க, ஏதோ ஒரு 50 பேர் 100 பேர் தினம் போகிற மருத்துவமனை இல்லை, பலாயிரக்கணக்கான மக்கள் தினம் செல்லக்கூடிய மருத்துவமனை. கிம்ஸ் மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதி நன்சை நிலம் என்று சொல்கிறார்கள். அப்போ முறையாக அனுமதி கூட பெறாமல் கட்டப்பட்டதா என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. நன்சை நிலத்தில் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு கட்டிடம், இவ்வளோ அவசரமாக ஒரு மருத்துவமனை வந்திருக்கு அப்படின்னா, அது வந்து இந்த அரசின் துணை இல்லாமல் அது வருமா? நாகர்கோவில் மாதிரி ஒரு மாவட்டத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, வெரி ஓல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, மோர் தென் 100 years ஓல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு
1070 kgs ஆஃப் பயோமெடிக்கல் வேஸ்ட் பர் டே வருது அப்படிங்கிறது தான் ரீசெண்ட் ரிப்போர்ட் ஃப்ரம் PCB 2021 நமக்கு கிடச்சிருக்குது. இவங்க எல்லாருமே அவங்களுடைய இன்ஹவுஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அதிகமாக வரும்போது எப்படி அவங்க டிஸ்போஸ் பண்ணுற மெக்கானிசம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண தானே செய்கிறாங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி? Who gave you that extra power to do this? ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் எப்படி அதை டீவியேட் பண்ண முடியும்? How dare they do this-னு ஒன்று இருக்குல்ல. இங்கே உள்ள ஒவ்வொருத்தருமே வந்து விஜிலண்ட்டாக இருந்து இதை வந்து வாட்ச் பண்ணணும். சின்ன விஷயமா இருந்தாலும், ஏன்னா ஒருத்தர் கேட்குற டைமில் வந்து அவங்கள வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பலர் கேட்குற டைமில் அவங்களுக்கு தவிர்க்க முடியாமல் செஞ்சு ஆகணுங்கிற, இதை கரெக்ட் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அதிகாரிகள் தள்ளப்படலாம். நான் உண்டு, என் வீடு உண்டு, என் பிள்ளைங்க உண்டு, என் வேலை உண்டுங்கிற ஒரு மனநிலையில் தான் மக்கள் இருக்கிறார்களே தவிர அதை தாண்டி வரணும். கிம்ஸ் மருத்துவமனை கழிவு கொட்டப்பட்ட எந்த சம்பவத்தில் கூட ஒரு 500 பேர், குறைந்தபட்சம் ஒரு 500 பேர் பொதுமக்கள் திரண்டிருந்தார்கள் என்றால் கிம்ஸ் மருத்துவமனை மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப சுயநலமாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். என் வீட்டுக்கு முன்னாடி குப்பை கொட்டுனா எனக்கு அது ஒரு இஷ்யூ, என் கோயில் முன்னாடி குப்பை கொட்டினா ஒரு இஷ்யூ, இல்லாட்டி டெம்பிள், மாஸ்க் இந்த முன்னாடி குப்பை கொட்டினாலோ இல்லை ஒரு பெரிய ஒரு குப்பை தொட்டியை வேஸ்ட் பின்னை வச்சாலோ நான் உடனே அஜிடேட் ஆயிடுறேன், இரிட்டேட் ஆயிடுறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிடுறேன். பட் அப்படி மட்டுமே நம்ம வந்து ரொம்ப சுயநலமாக கடந்து போகக்கூடாதுல்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் கிடையாது. நம்ம ஸ்கூல்ஸில் வந்து அந்த இது கிடையாது. SFI எல்லாம் இருக்குது, ஆனால் அதை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக கேரளாவில் இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போ வந்து ஒரு ஊருக்குள்ளே வந்து புகுந்து இங்கே ஈஸியாக தட்டிட்டு போயிட முடியும். அங்கே அப்படி கிடையாது. அங்கே தட்ட முடியாது. தட்டுனா அவங்களோட கிரவுண்டு லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ், லோக்கல் பீப்புள் வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, இங்கே அது கிடையாது. ஸோ அது வந்து அவனுக்கு ஈஸியாக இருக்குது, கொண்டு தட்டிட்டு போகிறது ஈஸியாக இருக்குது. தமிழ்நாடு தானே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது, ஈஸியாக கொண்டு போய் தட்டிட்டு போயிடுறான். நம்ம பீப்புள்கிட்ட அவேர்னஸ் ஏற்படுத்தணும்னா நம்ம இது பாடத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஸ்கூல் பாடத்திட்டங்கள், கல்லூரி பாடத்திட்டங்களுக்குள்ளே கொண்டு வரணும். என்னோட குப்பையை தூக்கி அடுத்த வீட்டில் போட்டுட்டா என் வீட்டில் குப்பை இல்லைங்கிற கணக்கில் தானே நம்ம எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையாகவே இப்போ கேரளாங்கிருந்து போடுறதே அதே கணக்கு தான். என் குப்பையை தூக்கி பக்கத்து வீட்டுக்காரனை போட்டால் என் வீட்டில் குப்பை இல்லைங்கிற கணக்கு தான்.